இவ்வளவு புழுக்கத்தோடும் நெருக்கடியோடும் நீங்க இந்த கூட்டணியில் தொடர்ந்து பயணிப்பதுங்கிறது தேர்தலை பொறுத்தவரை நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேங்க. தேர்தல் என்பது நான் இந்த திமுக அண்ணா திமுக கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் 2016 தனியாக நான் கட்சியை தொடங்கி தனியாக தேர்தலை சந்தித்தேன். அப்போ நான் போட்டியிடும் போது என் தொகுதியில் எனக்கு 32,000 வாக்குகளை மக்கள் அளித்தார்கள். இன்னும் ஒரு 20,000 வாக்குகள் எனக்கு வேணும். அந்த 20,000 வாக்குகள் ஒன்று அந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்குது. அந்த கட்சியிலிருந்து நான் வெளியேறிய காரணத்தில் அவர்கள் எனக்கு வாக்களிக்க மாட்டார்கள். நான் அவர்களோடு கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்தது தமிழ்நாட்டில் 2 பெருங்கட்சிகிட்ட தான் இருக்குது. ஒன்று திமுக, இன்னொன்று அண்ணா திமுக. அந்த அடிப்படையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சென்று மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டும், போராட வேண்டும், வாதாட வேண்டும். ஏற்கனவே 10 ஆண்டு காலம் நான் என் தொகுதிக்கு அவ்வளவு சாதித்திருக்கிறேன். நான் சொன்ன பொறியியல் கல்லூரியில் தொடங்கி மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி, மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ், அரசு மணல் குவாரிகளை அரசுரிமை ஆக்கியது, மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்தது, சுண்டல் விற்கிற குழந்தைகளுக்கு மாலை நேர கல்வி திட்டம் கொண்டு வந்தது, அதுபடி லாட்டரிகளை எதிர்த்து சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் பட்ட துன்பத்தை துயரத்தை எடுத்து வைத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மூலமாக லாட்டரி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தது. ஒவ்வொரு நிகழ்விலும் என்னுடைய பங்களிப்பு இருக்கிறது தமிழக சட்டமன்றத்தில். ஆக அப்படி நம்முடைய பேச்சு, நம்முடைய கருத்தை, நீங்க மெட்ரோ ரயில் என்னுடைய ஆலோசனை இமாரி என்னால் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் அதை தெரியாத பல பேர் இதெல்லாம் நான் சொல்லும் போது, ஓ வேல்முருகன் இவ்வளவு செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு நல்ல விதமாக கேட்கறவங்களும் இருப்பாங்க. அப்போ வேல்முருகன் தான் செஞ்சாரா, எங்கள் அரசு செய்யலன்னு என்கிட்ட விகண்டாவாதம் பேசுறவங்களும் இருப்பாங்க. ஆக என்னை பொறுத்த வரையில் சட்டமன்றத்தில் தான் மக்களின் குரலாய், குரலற்ற மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்க முடியும் என்பதற்காக தேர்தலுக்காக நாங்கள் திமுக அண்ணா திமுக என்ற அண்ணன் தம்பி மாமன் மச்சான் பங்கு மங்காளி உறவுகள் பெரும்பான்மை இருக்கிற அந்த கட்சிகளோடு ஒரு சிறு உடன்பாடு. ஏன் அதே தமிழ் தேசிய தளத்தில் இருந்த நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல தமிழ் தேசிய அமைப்புகளோடு நாம் திமுக வேணா, அண்ணா திமுக வேணா, காங்கிரஸ் வேணா, பிஜேபி வேணா, தமிழர் தலைமைகள் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம், ஒரு மாற்றணியை உருவாக்கும் நான் முயற்சி எடுத்தேன். அந்த முயற்சி வெற்றி பெறல. சீமான் என்னோடு வரல. ஐயா மணியரசன் தான் சாட்சி, வேணுமா கேளுங்க, அழைத்து நேர்காணல உண்மையா இல்லையான்னு. இன்றைக்கு இருக்கிற ஐயா வீணரசன் தான் சாட்சி, கேட்டு கேளுங்க. இதே சீமான் தான் என்னை கூட்டு சொன்னார், ரத்தம் நீங்க தமிழ்நாட்டுக்கு எம்எல்ஏவா 10 வருஷம் இருந்து பல சாதனைகள் படைச்சிருக்கீங்க, அதனால நான் சொல்றேன் நீங்க திமுகவோட கூட்டணி வச்சு சட்டமன்றத்துக்கு உள்ள போங்கன்னு சொல்லி என்னை வாழ்த்தி அனுப்புறதே சீமான் தான். சரி, அவர் சொல்லிட்டார்ல, தொடங்கிட்டார்ல, நான் முடிக்கிறேன். அதாவது அவர் எங்கள் ஐயா விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு ஒரு இது பண்ணும்போது, அப்போ கட்சி ஆரம்பிக்க போகும்போது எங்கள் அண்ணன் என்கிட்ட சில வேலைகளை கொடுத்து அனுப்பும்போது, குளத்தூர் மணி அண்ணா எங்கள் மாமா சாகுல் கமீது அவர், நாங்கள் 4 பேரும் அவர் வீட்டில் உட்காந்து பேசணும். அப்போ நான் எங்கள் அண்ணனை தலைமையேற்க கூப்பிட்டேன். யார என்னால், நான் சின்ன பையன், இப்போ இருக்கிறது இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி சில வேலைகளை கொடுத்து அனுப்பும்போது எங்கள் தலைவர், அதை நான் எனக்கு ஒரு என்ன இருந்தாலும் அச்சம் இருந்தது, நமக்கு இப்போ அனுபவம் இல்லை அப்படின்னா போய் அவரை கூப்பிட்டேன். நான் மூத்தவரைன்னு தான் கூப்பிடுவேன் எங்கள் அண்ணனை. அவர், நான் ரொம்ப நாளாக இதில் இருந்துட்டேன், நீங்கள் பண்ணுங்க, நான் வேணா பின்னாடி இருந்து பண்ணேன், குளத்தூர் மணி என்ன இது பண்ணிட்டேன். எங்கள் மாமா எனக்கு முழு ஆதரவு, சாகுல் கமீது. அப்போ என் ரத்தம் தானே கூப்பிடு, நீங்கள் வா, நீ எனக்கு, ஏன்னா நீ 2 முறை எம்எல்ஏ இருந்துட்டேன், உனக்கு இந்த அரசியல் தெரியும், நீ இது பண்ண. இல்லை ரத்தம், நான் எப்படி போடுறது, நான் இருக்கேன், நான் பின்னாடி இருந்து எல்லா உதவியும் செய்கிறேன்ட்டார். அப்புறம் நான் வழி இல்லாமல் இதை தொடங்கிட்டேன். அந்த சூழல்லாம் அவர் வெளியில் வர்றதுக்கு பல காரணங்கள் இருந்தது. திருப்பி எங்கள் ஐயா போய் காங்கிரஸ் திமுக கூட்டணி வைக்கும்போது வெளியில் வான்னு சொன்னேன். அப்போ அவர் வரல. அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு சூழ்நிலை வெளியில் வந்த பிறகு போய் கூப்பிட்டேன், நீங்கள் வாங்க எங்கள் தலை, சரி வா நம்ம கூட சேர்ந்து எல்லாம் செய்யலான்னு. அவர் வரல. அதுக்கப்புறம் தனி இயக்கம் கண்டுட்டார். ஆனாலும் நாங்கள் எங்கள் உறவு அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நேரத்தில் நான் வீட்டில் இருந்தால் இப்போ அழைச்சி பேசினார், ரத்தன் அந்த மாதிரி தினகரனோட கூட்டணிக்கு போகலாமான்னு கேட்டார். அவருக்கு இது என்னென்னா எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏ இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லைன்னா எனக்கு பாதுகாப்பு இருக்காது, கட்சியை வளர்த்து கொண்டு போகிறது கடினம், அதனால் நான் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணுறது, நான் தினகரனோட கூட்டணி போகணுமான்னு. இப்போ எம்எல்ஏ ஆகணுங்கிறத அவர் விருப்பமாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நீ எம்எல்ஏ ஆகுதுன்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா இப்போ தினகரனோட போக வேணாம், அவர் கூட வேணாம், அதுக்கு நீங்கள் திமுக கூட போகலாம். அப்படி விமர்சனங்கள் வந்தால் அது அப்புறம் பார்த்துக்கலாம், அதுதான் சரியாக இருக்குன்னு நீ விரும்பிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னது உண்மை. நான் சொன்னேன். அப்போ சொன்னார், இல்லை நான் ஒரு இருந்தால் தான் நல்லது, யாருமே ஒன்றும் இல்லாமல்னா சரி உங்கள் விருப்பம் போங்கன்னு சொன்னேன். அது நான் சொன்னேன். அவர் தினகரன் கூட போகிறேன்னாரு, அதை சொல்லலைன்னு சொல்லியிருக்கணும்ல அவர், அதுக்கு நீ இங்கேயே போகலான்னு நான் சொன்னேன். அது சொன்னேன். அது போயிருந்தா அவர் அது என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அது வேணாம் நீங்கள் இங்கே போங்கன்னு நான் தான் சொன்னேன்.